வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் ஒன் பாட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரம் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், பொரிட்டோம். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். சுண்டைக்காய் போட்டிருக்கேன், இது வதங்கட்டும். இதுக்கு 1.5 அழகு அரிசியும் 1/4 அழகு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கழுவி வச்சிருக்கேன். இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். மிளகாத்தூள் இது காஷ்மீரி மிளகா கலந்தது, காரம் இருக்காது. 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், ஏன்னா ரைஸ்க்கும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைனாலும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி 1 அழகு சாதம், 1/4 அழகு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 1க்கு 3 அப்படின்ற கணக்கில் ஊற்றிக்கணும். அரிசிக்கு பருப்புக்கு பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ கொதி வந்ததும் ரைஸ் போடணும். கொதி வரட்டும். நல்ல கொதி வருது. இப்போ அரிசி போடும். சிம்ல வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா கையில் போடும். இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி விட்டுருக்கேன், அதுவும் ஊற்றிக்கணும். வெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் சால்ட், கொதி வந்துச்சு. நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் செய்கிறவங்க வெயிட் போட்டு விசில் வந்ததும் 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா சரியா இருக்கும். அவங்கவுங்க குக்கர் படி எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சுட்டு சிம்ல வச்சிட போகிறேன். கொதி வந்ததுனால 20 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக எடுத்துடலாம். சுண்டைக்காய் ஒன் பாட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. இது நாங்கள் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். ஏன்னா கோவிட் சீசன்னா கொஞ்சம் போடுவேன் நான்.
அது வந்து அதை வந்து வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆவி பறக்க சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு சாப்பாடு இதுதான். அப்புறம் இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு. இதுக்கு சூப்பரா உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. அப்பளம் வேணும்னா பொரிச்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. இன்றைய சாப்பாடு பார்த்துருப்பீங்க. சூப்பரான சுண்டக்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா சமையல் ஆரோக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்